மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றும் ஒரு ஆன்மீக செய்தி. மதுரை மண்டேலா நகரில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. அங்கு பெரியார், அண்ணா படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு ஆன்மீக செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். சுபா, நாளை மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறக்கூடிய பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் வருகை தந்து உரையாற்றுகிறார். முன்னதாக மதுரை விமான நிலையம் வரக்கூடிய அவர் விமான நிலைய வளாகத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கலந்து கொண்ட பிறகு தொடர்ந்து முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு மாலை 4 மணிக்கு மேல் தரிசனத்திற்காக செல்கிறார். தரிசனத்தை முடித்த மறுகணமே இந்த மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு அவர் வருகை தருகிறார். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால் பாரத பிரதமர் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு பலமான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் அமையப்பெற்ற ஒருபுறம் இருந்தாலும் பிரம்மாண்டமான மேடை அமைக்கும் பணிகளானது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மேடையில் பார்த்தோமேனால் பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோருடைய படங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நுழைவாயில் பகுதியில் பார்த்தோமேனால் ஏற்கனவே சொன்னது போல சுபா, பெரியார் மற்றும் அண்ணா படங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பாரத பிரதமர் அவருடைய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியினரும் பங்கு பெற உள்ள நிலையிலே கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுடைய படங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இங்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கிறார். அதே போல இந்த நிகழ்விலே பங்கு பெறக்கூடிய அனைத்து பகுதிகள், அதாவது நுழைவாயில் பகுதிகளிலே பெரியார், அண்ணா படங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையிலே அதிமுகவுடைய கட்சி என்ற அடிப்படையில் பெரியார் மற்றும் அண்ணா படங்கள் இங்கே வைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக திராவிட கட்சி என்ற அடிப்படையில் இவருடைய படங்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் பெரியார், அண்ணாவுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் அதிமுக கட்சியில் இடம்பெற்றிருப்பதால் பெரியார், அண்ணா அவர்களுடைய படங்கள் இடம்பெற்றிருந்தாலும் பிற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய படங்களும் இங்கே அமையப்பெற்றிருக்கின்றன. சுமார் 5 லட்சம் நபர்கள் வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் எளிதாக வந்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அனைவரும் அமர்வதற்கான நாற்காலிகள் ஒருபுறம் அமைக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2700 காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை விமான நிலையத்திலிருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லக்கூடிய சாலை, மீண்டும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மண்டேலா நகர் வரக்கூடிய சாலை என அனைத்து பகுதிகளிலுமே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஆளில்லா விமானம் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே நாளை மாலை நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படுமா, அதே போல இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் போக வேறு ஏதேனும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இங்கே பங்கு பெறுவார்களா என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையிலே மேடையிலே பார்த்தோமேனால் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய அந்த மலை மற்றும் மலை முன்னே இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட குடவரை கோயிலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த கோயில் பின்புறத்தில் பாரத பிரதமர் இருப்பது போன்றும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் பின்புறத்தில் தமிழகுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புகைப்படங்களும் அங்கே பிளெக்ஸ் பேனர்களாக அமையப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது நாளை மாலை நடைபெற உள்ள நிலையில் அனைத்து பகுதிகளிலுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.